சௌமி, உனக்கு ஒண்ணு ஆகலையே செல்லும், என் தங்கம். அம்மா தாயே, உனக்கு கோடான கோடி நன்றிமா. என் பேத்தியை காப்பாத்திட்ட. உன் கருணையே கருணை. என்ன சொல்ல வேணும்? ஒரு வழியா உன் பொண்ணுக்கு சுயநினைவு வந்துடுச்சுல்ல. இதுக்கப்புறம் அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து வேற ஏதாவது புது திட்டம் யோசிங்க. உனக்கு ஒண்ணு ஆகலல்லம்மா? அம்மா, அந்த பொம்மை விக்கிற ஆன்ட்டி எங்க இருக்காங்க? எந்த பொம்மை விக்கிற ஆன்ட்டி? அம்மா, அந்த பொம்மை விக்கிற ஆன்ட்டி என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, அந்த காருக்குள்ள நிறைய பொம்மைங்க இருக்கு, நீ போய் விளையாடுன்னு சொன்னாங்க. அப்புறம் நான் அந்த காருக்குள்ள போனதுக்கு அப்புறம் அவங்க என் மூக்குல எதையோ வச்சாங்க. அம்மா, அந்த சூனியக்காரி என்னை ஏமா துரத்துறா? அது வந்து அந்த சூனியக்காரி உன்னை எதுக்கு கூட்டிட்டு போனான்னு நான் சொல்றேன். அந்த சூனியக்காரி உன்னை எதுக்கு கூட்டிட்டு போனான்னா போதும். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாதீங்க. பேசுனீங்க என் இன்னொரு முகத்தை பார்க்க வேண்டியிருக்கும். நான் உறவுகள் எல்லாத்தையும் மறந்து, யாருக்கு என்ன மரியாதை கொடுக்கணுங்கிறதையும் மறந்து, என்ன ஒரு கொடூரக்காரியா மாத்தணும்னு நினைக்காதீங்க. என்ன அடக்க பாக்குறியா? என்ன பேச விடாம பண்றல்ல? இந்த கேடிகட்டவளோட தலையெழுத்தை எத்தனை நாளைக்கு மறப்ப? நானும் பாக்குறேன். இவளோட ரகசியத்தை இன்னும் எத்தனை நாளைக்கு நீ மறைச்சு வைக்க போறேங்கிறத பாக்குறேன். பாத்துறேன்டி. போதும், நிறுத்துங்க. முதல்ல உங்களை நீங்க கவனிச்சுக்கிட்டீங்கனாலே போதும். இந்த குழந்தைய கவனிச்சுக்கிறதுக்கு இந்த உலகத்துல இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அம்மா, பாட்டி என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? இந்தடா செல்லம், அவங்க சொல்றதெல்லாம் விடு. நான் உனக்கு மஞ்சள் போட்டு பால் எடுத்துட்டு வந்திருக்கேன். இத நீ குடிச்சன்னா உன் உடம்புல இருக்கிற எல்லா வலியும் பறந்து போயிடும். புரிஞ்சுதா? எழுந்துருமா. அம்மா, சொல்லுங்கம்மா. என்ன சொல்லணுமா? அந்த சூனியக்காரி என்னை எதுக்காக தூக்கிட்டு போனா? அட, என்ன செல்லம், நீ இன்னும் பாலை குடிக்கவே இல்லையா? அப்படியே இருக்கு. என் தங்கம் எல்லாம் குடிச்சு. வேண்டாமா, என்ன அந்த சூனியக்காரி எதுக்காக தூக்கிட்டு போனா? அது வந்துடா செல்லம், நீ ரொம்ப அழகா இருக்கல்ல. உனக்கு ஒண்ணு தெரியுமா? சூனியக்காரிங்களுக்கு உன்ன மாதிரி அழகா இருக்கிற குழந்தைங்கள ரொம்ப பிடிக்கும். அதாம்மா. சரி, இப்ப முதல்ல இந்த பாலை குடி. அம்மா, நான் பால் ஃபுல்லா குடிச்சிட்டேன். இப்ப ஃபுல்லா குடிச்சிட்டல. இப்ப அம்மா சீக்கிரமா போய் சுட சுட சப்பாத்தி பண்ணி கொண்டு வர. சரியா? உனக்கு பசியா இருக்கும்ல? இப்ப வந்துரு. அம்மா போய் உனக்கு சீக்கிரம் சப்பாத்தி பண்ணி எடுத்துட்டு வருவாங்க. இன்னைக்கு எப்படியோ சமாளிச்சுட்டேன். இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி? இவ கேக்குற கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்?
இன்னைக்கு எப்படியோ தப்பிச்சுட்டா. அவ தலைவிதி நல்லா இருந்ததுனால சரியான நேரத்துக்கு வந்து சேர்ந்துட்டீங்க. யாரும் வராம இருந்திருந்தா அவ கதை வேற மாதிரி ஆயிருக்கும். எனக்கு ஒண்ணும் உங்களை பத்தி தெரியாம இல்ல. யார் எப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு மட்டும் அவ கிடைக்காம இருந்திருந்தா நீங்களும் உங்க அம்மாவும் சேர்ந்துக்கிட்டு இந்த ஊர் முழுக்க ஸ்வீட் கொடுத்து கொண்டாடி இருப்பீங்க. ஐயோ இல்ல நிம்மி, இல்ல. என்ன இப்படி சொல்லிட்ட? நீ என்ன பத்தி ரொம்ப தப்பா புரிஞ்சு வச்சிருக்க. அந்த பொண்ணுக்காக நான் ஸ்வீட்டை வாங்கி காசு வேற செலவு பண்ணுவேன்னு நினைச்சியா? சிப, இந்த தொல்லை நம்மளை விட்டு ஒழிஞ்சா போதும்டா. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நானே தெருவில் இருக்கிறவங்களுக்கு இனிப்பு வாங்கி கொடுத்துருவேன். நீங்க இப்படி கொடுமைக்காரங்களா இருப்பீங்கன்னு நான் நினைச்சே பார்க்கல. ஒரு சின்னஞ்சிறு குழந்தைகிட்ட போய் உங்க மனசுல நீங்க இவ்வளவு வெறுப்பு வளர்த்து வச்சிருக்கீங்க. சீ, போட்டு விடுங்கம்மா. எனக்கு வெக்கமா இருக்கு. அந்த குழந்தை இவரை போய் அப்பான்னும் இவங்கள பாட்டின்னு கூப்பிடுது. எலுமிச்சை செடியில எலுமிச்சை தான் வளரும்னு பார்த்திருக்கேன். ஆனா இங்க எலுமிச்சை மரத்துல வேப்ப மரம் வளர்ந்துடுச்சு. இது ரொம்ப அதிசயம்தான். போதும் போதும், எங்க குடும்ப விஷயத்துல அனாவசியமா நீங்க மூக்க நுழைக்க வேண்டாம். ஏன் வரக்கூடாதுன்றீங்க? நிம்மி என்னோட பொண்ணு. நான் தலையிடுறதுக்கு முழு உரிமை இருக்கு. கொஞ்சம் கூட மூளையே இல்லாதவங்க கிட்ட போய் என்ன பேசி என்ன அதான் தெரியுதுல்ல. உங்களை யாரு பேச சொன்னாங்க? வேலையை பாருங்க, போங்க. பெருசா பேச வந்துட்டா. இங்க அம்மா இருக்கிற தெனா வீட்டுல நிம்மி கொஞ்சம் ஓவரா தான் பேசிக்கிட்டு இருக்கா. இவங்களை இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாது. நாம ஏதாவது செஞ்சே ஆகணும். பரவாயில்லையே, என் சௌமியா குட்டியோட காய்ச்சல் பறந்து போச்சு. சரியா? என்னமாச்சு? உனக்கு இரும்பு வருதா? சரி சரி, என் குட்டிக்கு நான் சீக்கிரம் போய் கஷாயம் போட்டு எடுத்து வரேன். என்னால கஷாயம் எல்லாம் குடிக்க முடியாது. அது ரொம்ப கசக்கும். கசக்காதுடாமா, அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீ கேட்கும் போதெல்லாம் நான் உனக்கு கதை சொல்றேன்ல, அதே மாதிரி நான் சொல்ற பேச்சு நீ கேட்கணும். புரிஞ்சுதா? ஜோரம் போனில்ல. சாமத்து குட்டி, இத வந்துடுறேன். சௌமியா அக்கா, உங்களுக்கு ஒன்னும் ஆகலையே? எனக்கு ஒன்னும் ஆகல. ஆமா, உங்களுக்கு என்னாச்சு? ஒரு சூனியக்காரி இருக்கா. அவ என்ன தூக்கிட்டு போயிட்டா. பொம்மை விக்கிறவ மாதிரி வந்தா. சூனியக்காரியா? அப்புறம் அம்மா வந்து என்ன காப்பாத்திட்டாங்க. இனிமே மறுபடியும் உன் கூட நான் விளையாடலாம். சரி வாக்க, நம்ம விளையாடலாம். ஆமா அக்கா, அம்மா வந்து உன்னை காப்பாத்தினாங்கல்ல, அப்புறம் அம்மா சூனியக்காரி அடிக்கல? சுமதி, ஏன்னா அப்ப எனக்கு எதுவும் தெரியாது. அதாவது அவ உண்மையாவே நல்லவளா சூனியக்காரியான? அதெல்லாம் சரி சௌமியா அக்கா, அந்த சூனியக்காரி உங்களை மட்டும் ஏன் தூக்கிட்டு போனா? அங்க நிறைய பேர் இருந்தாங்கல்ல, அங்க நானும் தான் இருந்தேன். அப்புறம் ஏன் என்ன அவ தூக்கிட்டு போல? ஏன்னா அவ ரொம்ப அழகா இருக்கிற குழந்தைங்களை மட்டும்தான் தூக்கிட்டு போவாளாம். அப்படின்னா அம்மா தான் சொன்னாங்க. நான் அழகா இருக்கேன்னு சொன்னாங்க. அம்மா அப்படி சொன்னாங்களா? சுமதி நில்லு, எங்க போற? நீ சொல்ற மாதிரி நான் உன் கூடயே விளையாடுறேன். சுமதி நில்லு, எங்க போற?
ரொம்ப அழகா இருக்கிற குழந்தைங்களை மட்டும்தான் தூக்கிட்டு போவாளாம். அப்படின்னா அம்மா தான் சொன்னாங்க நான் அழகா இருக்கேன்னு சொன்னாங்க. அப்படின்னா அம்மா தான் சொன்னாங்க நான் அழகா இருக்கேன்னு சொன்னாங்க. குழந்தைங்களை மட்டும்தான் தூக்கிட்டு போவாளாம். அப்படின்னா அம்மா தான் சொன்னாங்க நான் அழகா இருக்கேன்னு சொன்னாங்க. இந்த சுமதி எங்க போயிட்டா? சுமதி எங்கம்மா இருக்க? சுமதி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? என்னாச்சு? சுமதி, நீ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? மம்மி, நான் அழகா மாறிக்கிட்டு இருக்கேன், சௌமியா அக்கா மாதிரி. அப்பதானே இந்த சோனியக்காரி என்னையும் தூக்கிட்டு போவா. தூக்கிட்டு போயிடுவாளா அவ? நான் அவளை விட்டுருவேனா? தங்கம், இப்படி எல்லாம் பேசக்கூடாதுடா. இங்க பாரு, என்ன பண்ணி வச்சிருக்கமா? தப்புடா செல்லு, இப்படி எல்லாம் நீ யோசிக்க கூடாது. சொல்றது புரியுதா? ஏய், போ அந்த பக்கம். சுமதி செல்லம், இத பாருமா, இந்த மாதிரி கண்மை, லிப்ஸ்டிக், பவுடர் போடுறதுனால அழகாயிட மாட்டாங்க. சுமதிக்கு இதெல்லாம் தேவையில்லடா. நீ எதுவுமே இல்லாம அழகா இருக்கடா செல்லம். அம்மாவும் அதையே தம்மா சொல்றேன். உனக்கு இது எதுவுமே தேவையில்லடா செல்லம். இதெல்லாம் போட்டு கம்மியே நீ அழகாத்தான் இருக்க. நீங்க எல்லாரும் போய் சொல்றீங்க. நான் ஒன்னும் அழகா இல்ல, எனக்கு நல்லா தெரியும். அம்மா சுமதி, இங்க வா, அப்பாயிட்ட வா, நான் உனக்கு சொல்றேன். இங்க வா, வா, இங்க இப்படி நில்லு. நீ அழகா இல்லன்னு யார் சொன்னாங்க? நீ என்ன கேட்டியா? நீ என்ன கேட்டுக்கணும். நான் உனக்கு சொல்றேன், நீ எல்லாரையும் விட ரொம்ப அழகான குழந்தை. நீ தாண்டி அழகு செல்லம். நீ தான் என் உயிர். அப்பா, நீங்க சொல்ற மாதிரி நான் அழகா இருந்தா என்ன அந்த சூனியக்காரி எதுக்காக தூக்கிட்டு போல? சௌமியா அக்காவை தானே தூக்கிட்டு போனா. அந்த சூன்யக்காரி மட்டும் உன்னை தூக்கிட்டு போயிருந்தா நான் அவளை சும்மா விட்டுருக்க மாட்டேன். ஆமா, அவ முடிய பிடிச்சு நல்லா சுத்தி கிணத்துக்குள்ள போட்டுருவேன். உன் கிட்ட கூட அவளால நெருங்க முடியாது. நீ தான் என் அழகு குட்டி. உனக்கு ஒண்ணு ஆகாது. அப்படின்னா அப்பா, அந்த சோனியக்காரி சௌமியா அக்காவை தூக்கிட்டு போனப்போ அப்போ ஏன் நீங்க அந்த சோனியக்காரி அடிக்கல? சௌமியா அக்காவுக்காக. சுமதி, அதான் அவன் அம்மா இருக்கால, அவ பாத்துக்குவா. நீ என்னோட செல்லக்குட்டியாச்சே, உனக்கு ஒன்னும் ஆகனா விட மாட்டேன். உன் கண்ணுல இருந்து பெருசு பெருசா துளி விழுந்துகிட்டு இருக்குல்ல, அதை நான் அப்படியே பறக்க விடுறேன் பாரு. எப்படின்னு காட்டுமா? இங்க வா, இங்க வா, அப்பாயிட்ட வா, இங்க வா. வாடா செல்ல, வாடா செல்ல, வா வா வா, எப்படின்னு காட்டுறேன். வா வா வா.
அது என்னோட தப்பு தான். நான் சுமதி கிட்ட அப்படியெல்லாம் சொல்லியிருக்க கூடாது. அதாவது சூனியக்காரி அழகான குழந்தைங்களை மட்டும் தூக்கிட்டு போவான்னு. அம்மா, நான் சுமதி கிட்ட சாரி சொல்லிடுறேன். இல்ல செல்லம், இதுல உன் தப்பு எதுவும் இல்ல. அவ சரியாயிடுவாடா. இல்லம்மா, நான் தப்பு செஞ்சிருக்கேன். நான் ஒண்ணு பண்றேன். நான் சுமதி கிட்ட இப்படி சொல்லிடுறேன். அதாவது நான் தெரியாம போய் சொல்லிட்டேன். அதாவது நான் ஒன்னும் அழகா இல்லைன்னு, நீ தான் அழகா இருக்கன்னு சொல்ற. வேணாண்டா செல்லம், நீ எதுவும் சொல்ல தேவையில்ல. அவ தானாவே சரியாயிடுவா. இல்லம்மா, சுமதி என்னால எனக்கு அழ வேண்டியதா போச்சுல. அம்மா, சுமதிக்கு இந்த பூவை கொண்டு போய் கொடுக்கறேன். இந்த வண்டி நிக்க போறதில்ல. என் பொண்ணு முகத்துல சிரிப்பு வர வரைக்கும் இந்த வண்டி நிக்க போறது இல்ல. நிக்க போறது இல்ல. இந்த வண்டி நிக்காது. என் பொண்ணு சிரிக்கிற வரைக்கும் இந்த வண்டி நிக்காது. வேண்டாம் வேண்டாம், போதும் போதும் பா, நிறுத்துங்க. பாத்தியா, என் இளவரசி சிரிச்சிட்டா. என் குட்டி சிரிச்சிட்டா. நான் எதுவும் சாரி சொல்ல தேவையில்லை போல இருக்கு. அப்பா சுமதி மேல இவ்ளோ பாசம் வச்சிருக்காரு. அவரோட பாசத்தாலேயே அவளை சிரிக்க வச்சிட்டாரு. இனிமே நான் போய் சமாதானப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. ஏய், சொன்ன வேலையை ஒழுங்கா செய்ய மாட்டியா? நல்ல வேளை அந்த கடவுளோட கருணை நீ மாட்டல. ஒருவேளை நீ மாட்டிருந்தா உன்னோட சேர்த்து என்னையும் உள்ள தூக்கி போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் ஜெயில கிடக்க வேண்டியதான். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ ஒன்னே ஒண்ணு மட்டும் செய். இன்னும் கொஞ்ச நாளைக்கு இங்க எங்கேயும் இருக்காத. எனக்கு போனும் பண்ணாத. தேவைப்பட்ட நான் உன்னை கூப்பிடுறேன். சொன்னது புரிஞ்சுதா? அம்மா, நீ இருக்கிய, நான் பயந்தே போயிட்டேன். நீ இன்னும் ஏன் தூங்கல? எப்படிடா என்னால தூங்க முடியும்? இவ்வளவு நாளா நாம யோசிச்சு போட்ட திட்டம் எல்லாம் நமக்கு பலன் கொடுக்கலையே. அப்புறம் எப்படிடா நான் நிம்மதியா தூங்குறது? இவ்வளவு செஞ்சு என்ன பிரயோஜனம்? அந்த நாசமா போறவ பழையபடி வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டால. நம்ம விதி இருக்கே, அது எப்பவும் நமக்கு எதிராதான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் நம்மால எதுவும் செய்ய முடியாதரா. ஒருவேளை அப்படியே செஞ்சாலும் அந்த நிம்மி நம்மள செய்ய விட மாட்டான். ஐயோ இல்லம்மா, போட்ட திட்டம் எல்லாம் கரெக்டா தான் போய்கிட்டு இருந்தது. திடீர்னு அந்த நிம்மிக்கு என்ன தோணுச்சுன்னே தெரியல. அந்த வண்டி முன்னாடி வந்து நின்னுட்டா. அவளோட சரியம் முடிச்ச பொண்ணு
நம்ம ஜாதகத்துக்கு மேல பாம்பு மாதிரி உட்கார்ந்துருக்கா. என்ன பண்றதுன்னே புரியல. நம்ம போட்ட திட்டத்தை ஒண்ணு இல்லாம பண்ணிட்டா அந்த நிம்மி. ஏதாவது செஞ்சுதான் ஆகணும் மகேந்திரா. அந்த நாசமா போனவளால நம்ம சுமதி வாழ்க்கையும் கெட்டு போயிடுச்சுன்னா இன்னைக்கு சுமதி என்ன செஞ்சான்னு நீ பார்த்தல. இது சரி வராது. நிம்மியையும் அவ பொண்ணையும் நம்ம முயற்சி பண்ணி அவங்கள ஒழிச்சு கட்டுறதுக்குள்ள நம்ம சுமதி நம்ம கையை விட்டு போயிடுவா. அப்படிலாம் சொல்லாதம்மா. அப்படிலாம் நடக்க நான் விடவே மாட்டேன். அதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த நேரத்துல யாரா வந்திருப்பாங்க? போய் என்னன்னு பாரு. மிஸ்டர் மகேந்திரனோட வீடு தானா? ஆமா. நீங்க தான் மகேந்திரனா? ஆமா, நான் தான் மகேந்திரன். என்ன விஷயம்? சார் என்ன தெரியலையா? நான் தான் சார் பிரேம். என் மனைவி பேர் சுதா. இன்னைக்கு நீங்க அவளை பாத்தீங்களே? ஆமால, சுமதி உங்களோட மனைவியா? ஆமா சார். இந்த நேரத்துல இங்க எப்படி? சார் அது வந்து நான் இப்பதான் ஸ்டேஷன்ல இருந்து வரேன். கேஸ் இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு. ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. எந்த வண்டியில உங்க பொண்ணை தூக்கிட்டு போனாங்களோ அதை கண்டுபிடிச்சிட்டோம். அப்படியா? டிரைவர் யாருன்னு தேடிக்கிட்டு இருக்கோம். தகவல் தெரிய வந்ததும் நான் நேரடியா வந்து உங்ககிட்ட சொல்றேன். சரி. இதுதான் அந்த வண்டி ஓனரோட அட்ரஸ். இந்த வண்டியில தான் உங்க பொண்ணு கடத்தப்பட்டிருக்கா. சார் இது கான்ஃபிடென்ஷியலான விஷயம். இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் வெளியில யாருக்கும் எந்த தகவலும் தெரியக்கூடாது. ஆனா நீங்க வேற தெரிஞ்சு வரைட்டீங்க. உண்மையை சொல்லணும்னா நான் உங்களை என் ஃப்ரெண்டா தான் பாக்குறேன். அதுவும் இல்லாம என் மனைவி எப்பவும் உங்களை பத்தியும் உங்க குடும்பத்தை பத்தியும் சொல்லிக்கிட்டே இருப்பா. ரொம்ப நல்ல குடும்பம்னு சொல்லுவா. அதனால கொஞ்சம் ஆறுதலா இருக்கட்டுமேனு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்கன்னு சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ரொம்ப நன்றிங்க. என் பேரு நிம்மி. வணக்கங்க. என்னோட மனைவிக்கு உங்களை ரொம்பவே பிடிக்கும். அவ உங்களோட பெரிய ஃபேன்னே சொல்லலாம். டோன்ட் வரி சார். நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க. நான் இருக்கேன்ல, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். உண்மையிலேயே ரொம்ப நன்றி. சரி நான் கிளம்புறேங்க. வரேன் சார். அந்த அட்ரஸ் கொடு. அதுல என்ன அட்ரஸ் எழுதியிருக்காங்கன்னு நானும் பாக்குறேன். இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? என் கூட வரீங்களா? உன் கூட வரணுமா? நம்ம போய் பார்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அதான் போலீஸ் வேலை செய்யறாங்கல்ல. நம்ம ஏன் தேவையில்லாம போய் மூக்க நுழைக்கணும்? தேவையில்லாம மூக்க நுழைக்கிறோமா? மறந்துட்டீங்களா? கடத்தப்பட்டது நம்ம குழந்தை, பக்கத்து வீட்டு குழந்தை இல்ல. புரியுதா? உங்களுக்கு வர விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க. நான் பொழுது விடிஞ்சதும் போய் பாத்துக்கிறேன். ஆனா என் பொண்ணை யாரு கடத்த முயற்சி பண்ணாங்கன்னு நிச்சயமா நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன்.